இந்த நேரத்துல ஒரு சின்ன இந்த அவுட் சைட் ஆஃப் திஸ் டாபிக், சரிங்க. இந்த கண்ணதாசனோட பாடல் ஒண்ணு இருக்கும். மனிதன் நல்லவனாவதும் தீயவனாவதும் தாயின் வளர்ப்பிலேன்னு சொல்லிட்டுன்னு. சரிங்க மாதாஜி. இல்லைங்களா? இப்ப நீங்க சொன்னது வந்து நம்ம ஒரு தாயா இருக்கும்போது நம்ம குழந்தைகளுக்கு எவ்வளவு நல்லதை சொல்லி கொடுக்கணும்ன்றத பத்தியும் நீங்க பேசுனீங்க. ஆமா. இப்ப மாதாஜி சொன்ன மாதிரி அவங்க தீயவர்களா படைக்கப்படல. கரெக்ட். அவர்கள் நல்ல குழந்தைங்களா தான் பிறந்திருக்காங்க. பட் தீயவர்களா இந்த கோர்ஸ் ஆஃப் டைம்ல மாறி இருக்காங்க அவங்க. கரெக்ட். இல்லைங்களா? அதுதான் என்னோட எண்ணம். நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. சரியான, அதாவது வந்து ஒருத்தங்க வந்து நல்லவங்களா கெட்டவங்களா இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் காரணம் நீங்க சொன்ன மாதிரி பெற்றோர்களுடைய வளர்ப்பு. நம்ம பெற்றோர்கள் வந்து நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்தா குழந்தைங்க வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்குறாங்க. அதனால தான் வந்து பெற்றோர்களுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் வந்து நம்ம வந்து பெற்றோர்களுக்கான கடமைகள் அப்படிங்கிற தனி சாப்டராகவே பார்த்தோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. அப்புறம் அடுத்து வந்து அவங்க வந்து யார் யாரோட போய் பழகுறாங்க, வெளி உலகத்தில் போய் யார் யாரோட பழகுறாங்க அப்படிங்கிறத வச்சு ரெண்டாவது அவங்களுக்கு வந்து நல்ல குணம் வர்றதும் கெட்ட குணம் வர்றதும் காரணங்கள் இருக்குது. அப்புறம் மூணாவது வந்து அவங்களுடைய முந்தைய பிறவி கர்மா, அதாவது வந்து முந்தைய பிறவியில் வந்து அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க, அதனுடைய தாக்கம் வந்து இந்த பிறவிலையும் கொஞ்சம் வரும். சரிங்களா? ஸோ இந்த மூணோட காம்பினேஷன் அப்படி தான் வந்து ஒருத்தவங்களுடைய வந்து நல்லவங்களா வளர்றதுக்கும் கெட்டவங்களா வளர்றதுக்கும் காரணம். ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலுமே அவங்கள வந்து சரியானவர்களுடைய அசோசியேஷன் வச்சுக்கிட்டு, நல்லவர்களோட சங்கம் வச்சுக்கிட்டு, அவங்களோட பழக்கத்தில் இருந்து அவங்ககிட்ட நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்டு அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எல்லாத்தையும் மாற்றிடலாம். முந்தைய ஜென்மத்தையும் மாற்றிடலாம், முந்தைய ஜென்ம கர்மாவையும் மாற்றிடலாம், பெற்றோர்கள் வளர்ப்பு சரியில்லாமல் இருந்தாலும் மாற்றிடலாம், மாற்றி போயிடலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குரு பிரபுபாதர் வந்து அமெரிக்காவுக்கு போனார். அமெரிக்காவுக்கு போய் அவர் போய் மாற்றினவங்க எல்லாருமே வந்து ஹிப்பீஸ் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறையே பயங்கர மோசமாக இருக்கும். அவங்க வந்து குடும்பத்தை விட்டு வெளியே வந்துடுவாங்க. வந்துட்டு அவங்களுக்கு வந்து தண்ணி அடிக்கிற பழக்கம், தம் அடிக்கிற பழக்கம், கஞ்சா பழக்கம், தவறான உடலுறவு பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்க்கை முறையே அப்படித்தான். அப்படிப்பட்ட வாழ்க்கை முறை வாழ்ந்தவங்களை வந்து பிரபுபாதருடைய அவருடன் ஏற்பட்ட தொடர்புனால அவர்கிட்ட இருந்து விஷயங்களை கேட்டுக்கிட்டு நல்ல விஷயங்களை கேட்டு பழகின வேதங்களை பகவத்கீதையை கேட்டு அவங்க பண்ணதுனால அவங்க எல்லாருமே மாறினாங்க. அவங்க எல்லாருமே மாறி எல்லாருமே மாறினான்னு சொல்ல முடியாது. ஒரு 100 பேர் அவர்கிட்ட சங்கம் வச்சுட்டாங்கன்னா அதில் வந்து ஒரு 80 பேர் மாறினாங்க. அப்படி மாறி அவங்கெல்லாம் வந்து தூயவர்களாக ஆகி அவங்கெல்லாம் குருக்க ஆகி இப்போ நம்மலாம் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு நம்ம இந்தியர்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி பெற்றோருடைய வளர்ப்பு முக்கியம். அடுத்து வந்து நம்ம குழந்தைங்க யாரோட பழகுறாங்கிறது முக்கியம். அப்புறம் அவங்களுடைய முந்தைய ஜென்ம அந்த நினைவுகள் அதோடைய தாக்கமும் இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம எப்படி அழிக்கலாம்? நல்ல இப்போ நம்ம பண்ணுறோம்ல சங்கம் அப்படிம்பாங்க, அசோசியேஷன் அப்படிம்பாங்க, சத் சங்பாங்க. நல்லவர்களுடைய நம்ம வந்து உறவு வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட நல்ல விஷயங்களை கேட்டு அவங்க சொல்லித்தரதை ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக நம்ம எப்பேற்பட்ட பேக்ரவுண்டாக இருந்தாலும் சரி அதை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து மாற்றி அமைச்சிக்கலாம். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா.